ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, நல்ல வழியில நடத்தி 11 மாதங்கள் முடித்து இந்த 12ஆம் மாதத்தை காணும்படியாக நம் அனைவருக்கும் தேவன் கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்திற்காக அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் கண்ணின் கருமணி போல காத்து வந்தார். பொல்லாத சத்ருவானவன் சில சமயங்களில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பல போராட்டங்களை கொண்டு வந்த போதும், சுகவீனங்களை கொண்டு வந்த போதும், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவைகளெல்லாம் கடந்து வர கிருபை கொடுத்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பா ஒமேகாவானவர், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே எல்லா தேவ பிள்ளைகளை பார்க்கிறது மிகவும் சந்தோஷமான காரியம். ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். அவருடைய கிருபை நம்மை அப்படியே மூடி சூழ்ந்து கொண்டு வந்தது. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 46:4 இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே, யாக்கோபு சந்ததியாரை பார்த்து சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றின முதல் நான் உன்னை அறிவேன், உன்னை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் உன்னை நான் பார்த்து கொண்டு வந்தேன். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு 11 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் ஜபித்திருப்போம், ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருப்போம். அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஜபங்களெல்லாம் கேட்டு நம்மை ஏந்தி, நம்மை தாங்கி, நம்மை சுமந்து இதுவரை அவர் வந்தார். 11 மாதங்கள் மட்டும் அல்ல, இந்த வருஷத்தின் இறுதியான இந்த 12ஆம் மாதத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் அப்படியே செய்வேன், நான் உங்களை சுமந்து தப்பு வைத்து வந்தேன், இன்னும் சுமப்பேன். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற இந்த ஆண்டவர் யார்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பொல்லாத சத்ருவானவன் இந்த வருஷத்தில் பல காரியங்களை கொண்டு வந்து நம்மை சோர்வு செய்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. இன்று உயிரோடு இருக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம், சந்தோஷமாய் இருக்கிறோம் என்றார் அவர் நம்மை தாங்கி வந்தபடினாலே, அவன் நம்மை ஏந்தி வந்தபடினாலே, அவன் நம்மை சுமந்து வந்தபடினாலே. இந்த தேவன் நம்மோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறவர். கடந்த காலங்களிலே நம்மோடு இருந்தவர் யார் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் மாறாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், மரணம் முடிவு வர நம்மோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் நான் உங்களோடு கூட இருந்தேன், என்னெல்லாம் நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினேனோ அதை நிறைவேற்றி வந்தேன், நிறைவேற்றி வந்த நான் இந்த மாதமும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்களோடு நிச்சயமாக இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் இந்த 11 மாதங்களில் என்னவாக இருந்தார் என்றால், நம்மை விடுதலை செய்த ஆண்டவராக இருந்தார். டிவைன் டெலிவரன்ஸ், ஒரு தெய்வீக விடுதலை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை காத்து கொண்டு வந்தார். சாத்தான் எப்பொழுதெல்லாம் இக்கட்டை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தானோ, நெருக்குகளை கொண்டு வந்தானோ, அவருடைய எல்லா சதிகளுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நம்மை விடுதலை ஆக்கி வந்தார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக சகாயம், ஒரு தெய்வீக உதவியாய் இருந்தார். அவருடைய தெய்வீக கரங்களை நம்மேல் இறக்கி வைத்து
நம்மை மூடி மறைத்து வந்தவர், தேவைகள் ஏற்படும் பொழுது தெய்வீக சகாயத்தை தந்தவர், நம்முடைய பயணங்களிலே நமக்கு முன்பாக சென்று வழியை காட்டினவர், கிருபை கொடுத்தவர். இந்த 12ஆம் மாதத்துல உங்கள் உள்ளங்கள் ஆண்டவருக்குள்ள மகிழட்டும், ஆண்டவருக்குள் களி கூறட்டும். ஒரு மாதம் சீக்கிரமாய் போய்விடும். 11 மாதங்களிலே பெற்று ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த 12ஆம் மாதத்தில் தேவன் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள். ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர வேண்டியான வளர்ச்சியிலே அவர் வளர்க்க நல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கட்டும். உங்களை படைத்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அறிந்தவர், இம்மற்றும் நடத்தி வந்தவர் இன்னும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காமல், சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல், இம்மற்றும் உதவின எபினேசர் இந்த மாதமும் உதவுவார். இம்மற்றும் யெகோவா ஷம்மாவாக கூடவே இருந்தவர் இந்த மாதத்திலும் கூட இருந்து இந்த மாதத்தை முடிக்க செய்வார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தரை நம்புங்கள். அவரே உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக்கிக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையில வழிகாட்டியாய் வைத்துக் கொள்ளுங்க. என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் அவரை மட்டும் நீங்க பார்த்து அவரிடத்தில் கேளுங்கள். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தில் வாசிப்பது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். பூமிக்குரியவைகள், பூமியுள்ள மக்கள், அவைகளுக்கு நேராக கண்களை ஏறெடுக்காதீர்கள். உங்கள் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும். அவரே நோக்கி பார்க்கட்டும். அவரோட ஐக்கியம் இன்னும் அதிகமாக இருக்கட்டும். உறவு அதிகமாக இருக்கட்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கவனமாய் கேளுங்கள், அதை செய்யுங்கள். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள், பொல்லாத சத்ருவின் காரியங்கள் 11 மாதங்கள் கர்த்தர் அகற்றினார், விலக்கினார், விடுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் இந்த மாதமும் கூட உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாக செயல்பட சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவே இருந்தாலும் அவர் உங்களோடு இருக்கையில் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தை நன்றாக வாசிங்கள். ஆலயத்திற்கு வழக்கமாக தொடர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவன் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறாரோ அது செய்து முடிக்கிறவர். அதை செய்து முடிக்கிறவரை நம்மை கைவிடாதவர். யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் இன்று காலை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்கள் அவருக்குள்ளே இருக்கட்டும். அவரே நம்புவோம், அவருடைய சித்தத்தை செய்வோம், அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை பெற்று ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிற குடும்பங்களாக ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான 12ஆம் மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உளமார்ந்த நன்றிகளே, நன்றின் பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த 2025ஆம் வருஷம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் எங்களோடவே இருந்தப்பா, எங்களை ஆசீர்வதித்து வந்தீரே, உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டோமோ எங்கள் சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை தாங்கி வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை ஏந்தி வந்தீரே, உமக்கு நன்றி. இதெல்லாம் செய்த ஆண்டவர் இந்த 12ஆம் மாதமும் கூட எங்களை தாங்க முடியும், எங்களை வழி நடத்த முடியும், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியும். அதனாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான மக்களுக்காக ஜெபிக்க 11 மாதங்கள் அதிசயங்களை செய்த வந்த ஆண்டவர், அற்புதங்களை காண செய்த ஆண்டவர், இந்த வருஷத்தின் இறுதியான இந்த மாதத்திலும் அநேக அற்புதங்களை செய்வீராக. அநேக அதிசயங்களை நம்முடைய மக்களுக்கு செய்யணும். ஏசாயா 46 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்த்தது போல ஆண்டவரே, யாக்கோபின் சந்ததியாரே, அவர்களை குறித்து சொன்னீரப்பா. உங்கள் தாயின் வயிற்றில் உற்பத்தியான நாள் முதல், தோன்றின முதல் நான் உங்களோடு இருந்தேன், உங்களை ஏந்தினேன், தாங்கினேன் என்று சொன்னவர். இந்த அன்பான மக்களை ஆண்டவரே 11 மாதங்கள் தாங்கி வந்திர, ஏந்தி வந்திர, உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலும் அன்பான மக்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை தரணும்.
ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் நம்முடைய மக்கள் மேல் இருக்கணும். நம்முடைய மக்களுக்கு நீங்க எப்பா குடியிருக்க தந்த அந்த குடியிருப்புகளுக்காக ஜபிக்க, வீடுகளுக்காக ஜபிக்க, ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் அவர்கள் வாசம் பண்ணுகிற வீட்டின் மேல் தொடர்ந்து இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் தேவ சமாதானம் தங்கியிருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய ஆளுகை இருக்கணும் என்று ஜபிக்கிறேன் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து இந்த 12ஆம் மாதத்தை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நிறைவோடு முடிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு பிறப்பின் ஆண்டவரே நற்செய்தியை யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ செயல்களின் மூலமாக அன்பில் சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் ஒரு விசேஷ மாதமாய் இருக்கிறபடினாலே தகப்பனே, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்று உம்முடைய பிள்ளைகள் தீர்மானித்திருக்கிறார்களோ, முடிவுகளை எடுத்திருக்கிறார்களோ, அவைகளெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக சகல விதமான உதவிகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் கிறிஸ்துமஸை ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை பிரதிபலிக்கவும், இயேசு இந்த உலகத்திற்காக எதற்காக வந்தார் என்று ஆண்டவரே அந்த நல்ல வார்த்தைகளை பிறர்களுக்கு சொல்ல நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பன், இந்த மாதத்தில் உலகமெங்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே நினைவு கூறுகிறப்பா. எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். இந்த வருஷத்தின் கிறிஸ்துமஸ் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு பெரிய எழுப்புதலாக இருக்கணும், ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை சொல்ல உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க மற்றும் உதவின ஆண்டவர் தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உதவுவீராக. பொல்லாத சத்ருவானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கும் இவர்கள் செய்கிறப்பா காரியங்களுக்கும் விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா காரியங்களை கர்த்தர் அகற்றுவீராக. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆளுவீராகப்பா. நல்ல ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் ஜபிக்கிற மக்களாக இருக்கட்டும், துதிக்கிற மக்களாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்யணும் என்கிற ஒரு வாஞ்சை தாகத்தை நீங்க தரணும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். நல்ல தகப்பன், இப்பொழுதும் உலகமெங்கும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் அப்பா பிறப்பின் நற்செய்தியே சொல்லுகிற எல்லா இடங்களிலும் இருந்து நீங்க மகிமைப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார், எப்படி வந்தார் என்கிற செய்தியை கேட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட ஆண்டவரப்பா செய்திகளை எல்லாம் ஊழியர்களுக்கு தந்தழுவீராக. எங்கள் தேசத்தில் கூட ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் பல இடங்களில் பல மாவட்டங்களில் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி அப்பா பிறப்பின் நற்செய்தியை மக்களுக்கு செயல்களின் மூலமாக அன்பின் மூலமாக சொல்லுகிறப்பா. எல்லா ஆண்டவரே கூட்டங்களை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பானமுடைய மக்களுக்காக ஜபிக்க இந்த மாதம் அன்பான மக்களுடைய சகல குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக, சௌக்கியத்தை தருவீராக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் செழிப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு உமக்கென்று வாழ தேவன் கிருபை தாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட நினைக்கப்படுகிற சாத்தானுடைய எல்லா சதிகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், திட்டங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் அகற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பினாலே நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொண்டு மகிமைப்படுவீராக. சகல துதி கனம் மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட எல்லாம் தெய்வ பிள்ளைகள் நீங்க மட்டும் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிக்கப்படாதபடி பிறர்களுக்கும் சொல்லுங்க. பிறர்களும் உங்களைப் போல ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Blessed month. God be with you.